This news sponsored by நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இங்க பல பேரோட கனவா இருக்கு. பாண்டிச்சேரிக்கு பக்கத்திலேயே மனை இருக்கணும், சுத்தி குடியிருப்புகள் இருக்கணும், அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்கணும், முக்கியமா விலையும் கம்மியா இருக்கணும். இப்படி ஒரு மன கிடைக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க? கவலை விடுங்க, இதோ உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறது கைராசி நிறுவனம் SK Groups in ஸ்ரீ லக்ஷ்மி நகர் ராயல் சிட்டி. தமிழக அரசின் DTCP மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் உடனே வீடு கட்டி குடியேற ஏற்ற மனை பிரிவு. உடனடி கிரயம் செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் பட்டா முற்றிலும் இலவசம். மனை பிரிவிலேயே அலுவலகம் அமைந்துள்ளது. இன்றைய சிறிய முதலீடு நாளைய உங்கள் தலைமுறையின் பாதுகாப்பு. SK Groups in ஸ்ரீ லக்ஷ்மி நகர் ராயல் சிட்டி. முன்பதிவிற்கு 8838959106. Vinayaka Missions Research Foundation deemed to be University, School of Allied Health Sciences, Arubadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation deemed to be University. For admission, call toll free 1800309332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் 2வது குறுக்கு தெரு மற்றும் 9வது குறுக்கு தெரு விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக நமது அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார் அவர்கள், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுலக்கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். நீங்க பாருங்க. மருத்துவர், சமூக சேவகர், சட்டமன்ற உறுப்பினர் என பல துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்திய இந்த பெண் தலைவி பெண்களின் உரிமை மற்றும் அவர்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பாடுபட்டவர். அவரது வாழ்க்கை மற்றும் பங்களிப்புகள் இன்றும் இளம் தலைமுறைகளுக்கு ஒரு புரட்சிகர முன்மாதிரியாக இருக்கின்றன. 1986ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி பிறந்த இவர் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கியவர். மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணியாகவும் 1927ஆம் ஆண்டு மദ്രാസ് சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியாகவும் புகழ் பெற்றார். பெண்களின் கல்வி மற்றும் உடல்நல சேவைகளை மேம்படுத்துவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் அவரது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்தன. குறிப்பாக தேவதாசி முறை என்ற சமூக இழிகட்டமைப்பை ஒழிப்பதற்கு சட்டங்களை மாற்றியமைக்கும் பணியில் முன்னின்றார். இதன் விளைவாக 1947ஆம் ஆண்டு மദ്രാസ് தேவதாசி சட்டம் இயற்றப்பட்டது. அவர் நிறுவிய சென்னை கேன்சர் நிறுவனம் இன்று தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் ஒரு முக்கிய நிறுவனமாக திகழ்கிறது. இந்நிறுவனம் புற்றுநோய் பாதிப்புகளுக்கு எதிரான சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கி ஏழை எளிய மக்களுக்கும் சிகிச்சை வசதிகளை வழங்கி வருகின்றது. மேலும் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக அவர் துவங்கிய பல்வேறு இயக்கங்கள் பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகளை அதிகரிக்க உதவியுள்ளன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் வாழ்க்கை முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு ஒரு முன் உதாரணம். அவரது பங்களிப்புகள் இந்தியாவின் பெண்ணிய இயக்கத்திற்கு ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியுள்ளன. அவரது கடின உழைப்பு மற்றும் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவரது கனவுகளை நனவாக்க அனைவரும், குறிப்பாக பெண்கள், சேர்ந்து பாடுபடுவோம் என்பதை தெரிவித்து மகிழ்கின்றேன் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் புகழாரம் சூட்டியுள்ளார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் ஆதி திராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் கீழ் ரூபாய் 22,50,000 செலவில் சோம்பட்டு பேட்டின் உட்புற வீதிகள் மற்றும் வாய்க்கால்களை சீரமைத்தல், ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் கீழ் ரூபாய் 96,10,000 செலவில் கொடாத்தூர் காலனியில் உள்ள ராஜீவ்காந்தி நகரில் உட்புற தெருக்களுக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கொடாத்தூர் மணவெளி கிராமத்தில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்படும் பாலாஜி நகருக்கு மண் சாலை அமைத்தல், குமாரபாளையம் கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 19,80,000 செலவில் மேற்கொள்ளப்படும் குமாரபாளையம் கிராமத்து உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் தமிழ்மணி, சிவா, லோகநாதன், ஊமதுரை, பத்மா மற்றும்
கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி நகர் பகுதி சாலையோரம் வசிக்கும் முதியோர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய உணவு 100 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாகக்குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர்கள் பிரதீஷ் இருதயராஜ், ஜோசப் ஆரோக்கியசாமி, அற்புதராஜ், நூறு சாஹிப் ஆகியோர் வழங்கினார்கள். இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு உணவை வழங்கி ரெட் கிராஸ் சங்க நிர்வாகிகளை வெகுவாக பாராட்டினார். காரைக்காலில் பன்னாட்டு லயன்ஸ் சங்க சார்பில் கோட்டச்சேரி எஜுகேஷனல் சிட்டி 2025-26 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா காரைக்கால் நேஷனல் ஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. 2025-26 ஆண்டிற்கான புதிய தலைவராக அமலோர் பிலோ பால், செயலாளராக கணேஷ்குமார், பொருளாளராக பாபு கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னாள் நிர்வாகிகள் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இந்த புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் முன்னாள் புதுச்சேரி நலவழித்துறை அமைச்சர், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜம், திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். முன்னதாக பன்னாட்டு லயன்ஸ் சங்கத்தின் இயக்குநர் பிரபு பிருத்திவிராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். புதிதாக பொறுப்பேற்ற சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர், முதல் துணைத் தலைவர், இரண்டாம் துணைத் தலைவர், உறுப்பினர், வளர்ச்சித் தலைவர், PRO, அடக்குனர், முடக்குனர், சேவை திட்ட அலுவலர் ஆகியோரை லயன் டாக்டர் தில்லைவாணன் அறிமுகப்படுத்தி வைத்து அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். மேலும் கோட்டச்சேரி எஜுகேஷனல் சிட்டி சங்கத்தின் புதிய உறுப்பினர்களாக 5 நபர்கள் இணைந்தனர். பதவியேற்பு விழாவினை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மூட்டை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பன்னாட்டு லயன்ஸ் சங்க இயக்குநர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மாதந்தோறும் தமது இல்லத்தின் அருகே இலவச மருத்துவ முகாமை நடத்தி வருகின்றார். இதில் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு மக்கள் மருத்துவ முகாமை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மாதத்திற்கான மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தன் உடல்நிலையை பரிசோதனை செய்து மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அரியங்குப்பம் பிரபல தொழிலதிபர்கள் கணபதி மற்றும் செடியன் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகள் பெற்று பயன்பெற்றனர். ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீதி, மரியாதை மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் சக்தி இயக்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. நாங்கள் சக்தி இயக்கத்தின் புதுச்சேரி கிளை சார்பில் நேற்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் இந்தியாவில் பெண்கள் மீதான வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. ஒவ்வொரு 21 நிமிடத்திற்கும் ஒரு பெண் இந்தியாவில் நீதியை நாடுகின்றார். 2025 ஆண்டின் முதல் 100 நாட்களில் தேசிய மகளிர் ஆணைக்குழுவுக்கு 6.800க்கும் மேற்பட்ட பெண்கள் குற்ற செயல்கள் குறித்து புகார் அளித்துள்ளனர். இதன்படி வீடுகளில் நடக்கும் வன்முறைகளில் 3019 பேரும், வரதட்சணை கொடுமையால் 1838 பேரும், தாக்குதலால் 1798 பேரும், பாலியல் பலாத்காரத்தால் 738 பேரும், பாலியல் தொல்லையால் 580 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒவ்வொரு நாளும் 68 பெண்களின் வாழ்க்கை வீடுகளில், பணியிடங்களில் ஏற்படும் பயத்தாலும் வன்முறையாலும் சிதைந்து விடுகின்றது. எனவே 736 பாலியல் வன்கொடுமை மற்றும் 1943 வரதட்சணை கொடுமை வழக்குகளுக்காக தனித்த விரைவு நீதிமன்றங்கள் 5 அமைக்கப்பட வேண்டும். 484 அலட்சிய வழக்குகளில் குற்றவாளிகளாக உள்ள போலீசாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
நிர்பயா நிதி ரூபாய் 29,549 கோடியை அவசர உதவி எண்கள், பாதுகாப்பு இல்லங்கள், சிகிச்சை மற்றும் ஆதரவு வசதிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். வீதிகளில் கண்காணிப்பு கேமரா, பெண் காவலர்கள், ரயில்களில் SOS போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அரசியல் தலையீடோ அல்லது அதிகார திமுறை இல்லாமல் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீதி, மரியாதை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதி களித்தீர்த்தல்குப்பம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாரின் மனைவி பிரபாவதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் என்று வீடு வீடாக சென்று 2 கிலோ சர்க்கரை வழங்கினர். புதுச்சேரியில் சமீப காலமாக முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் அவர்களின் மனைவி அண்ணா பிரபாவதி பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார். அதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தல்குப்பம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் அவர்களின் மனைவி அண்ணா பிரபாவதி திருபுவனை தொகுதியில் போட்டியிடப் போகிறேன், எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று வீடு வீடாக சென்று 2 கிலோ சர்க்கரை வழங்கி ஆதரவு தாருங்கள் எனவும் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அப்பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபடும் துப்புரவு தொழிலாளர்களிடம் சர்க்கரை வழங்கி அவர்களது குறைகளையும் கேட்டு அனைத்தையும் சரி செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சாய்ஜி தியாகராஜன், பாலகுமார், அண்ணாதுரை, மணிகண்டன், ஹரிபிரசாத், ஏழுமலை உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தேர்தல் தோல்வி பயத்தால் MLA தூண்டுதலின் பேரில் பால் கூட்டுறவு சங்க தேர்தல் நிறுத்தப்பட்டதாக நோட்டீஸ் ஒட்டியதால் பால் உற்பத்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தல்குப்பம் பகுதியில் பால் கூட்டுறவு சங்கம் இயங்கி வருகின்றது. இதில் சுமார் 145 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த சங்கத்திற்கு 3 ஆண்டுக்கு ஒருமுறை 9 இயக்குநர்கள் கூட்டுறவுத்துறையின் மூலம் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இன்று 30ஆம் தேதி தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டு வருகின்ற 8ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உறுப்பினர்கள் தேர்தல் மனு தாக்கல் செய்வதற்கு 50க்கும் மேற்பட்டோர் சென்றனர். அப்பொழுது தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கான அறிக்கை ஒட்டப்பட்டிருந்தது. எந்த காரணமும் சொல்லாமல் திடீரென தேர்தல் நிறுத்தப்பட்டதால் மனு தாக்கல் செய்ய சென்ற 50க்கும் மேற்பட்டோர் அங்கேயே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தோல்வி பயத்தால் தொகுதி MLA தூண்டுதலின் பெயரில் தேர்தல் நிறுத்தப்பட்டதாக உறுப்பினர்கள் கூறுகின்றனர். கடந்த 1936ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி அன்று 8 மணி நேர வேலை கேட்டு புதுச்சேரியில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 12 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக 8 மணி நேர வேலையும் உரிமையும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஆசிய கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரி மண்ணில் 8 மணி நேர வேலை செய்யும் உரிமை வழங்கப்பட்டது. தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் பெறப்பட்ட இந்த தினத்தை தியாகங்கள் தினமாக தொழிற்சங்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி ஜூலை 30 தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடம் அலங்கரித்து வைக்கப்பட்டது. AITUC தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் பஞ்சாலை ஊழியர்கள் தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மக்கள் தலைவர் சுப்பையா புகழ். மக்கள் தலைவர் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 46 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரோ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று நடுக்குப்பம் மீனவர் கிராமம் வந்து தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
மேலும் நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார். ஆனாலும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் திரும்பி சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரியங்குப்பம் கொமியன் தானம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லையம்மன் ஆலய செடல் உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கி குதிரை விடுதல், ஊரணி பொங்கல், சாகை வார்த்தல், அவைகளைத் தொடர்ந்து அம்மன் வீதியுலா, கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் ஊசி, செடல் தரித்தும் 4 சக்கர வாகனங்களை தங்கள் முதுகில் கொக்கி தரித்து இழுத்தும் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மன் வீதியுலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு திடீரென பரவலாக நகர பகுதியில் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்புற தேர் திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. நேற்று சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் இன்று இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மீன் அலங்காரத்தில் சுவாமி தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகம் மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் பல்வேறு சுற்றுலா நகரங்களில் ஓலா, ஊபர் மற்றும் ராபிடோ போன்ற வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகனங்களின் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரை சிறிய பரப்பளவை கொண்ட யூனியன் பிரதேசம் என்பதால் இங்கு அதிகப்படியான ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் உள்ளனர். இவர்கள் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதும் அன்றாட தேவைகளுக்கு பொதுமக்களை அழைத்து சென்று அதில் வரும் வருமானத்தில் தங்களது வாழ்க்கையை கழித்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே ஓலா, உபர் மற்றும் ராபிடோ போன்ற தனியார் வாடகை கார் மற்றும் பைக் சேவை மறைமுகமாக செயல்பட்டு வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் பல்வேறு இடங்களில் தனியார் செயலிகள் மூலம் இயங்கும் வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகன ஓட்டுநர்களை மடக்கி பிடித்து மிரட்டுகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் ராபிடோ தனியார் செயலி மூலம் 2 சக்கர வாடகை வாகனத்தில் சுற்றுலா பயணி ஏற்றி சென்ற ஓட்டுநரை ஆட்டோ டிரைவர்கள் மடக்கி பிடித்து மிரட்டும் வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்ற தனியார் வாடகை 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களின் சேவை செயல்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் மட்டும் ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்களின் தொடர் எதிர்ப்பால் இச்சேவைகள் முடங்கி போய் உள்ளது. இதன் காரணமாக வார இறுதி நாட்களுக்கு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகப்படியான கட்டணங்களை செலுத்தி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்னர் வாடகை 2 சக்கர வாகனத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என இதேபோல் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி அரசு வாடகை 2 சக்கர வாகனத்திற்கு அதிரடியாக அனுமதி அளித்தது. எனவே தற்பொழுது தனியார் செயலிகள் மூலம் வாடகை வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. பரவாயில்ல, ஓன் போர்டு வச்சுட்டு ரேபிட் உனக்கு ஏமா ஆர்டர் கொடுத்தான் பாண்டிச்சேரியில்? எந்த அரசாங்கம் உனக்கு ஆர்டர் கொடுத்தது? உனக்கு அங்கதான் அங்கேயே நிறுத்துறேன் நான். எப்படி நீ ரேபிட் வண்டி ஏற்ற நீ என் பாருப்பா? ஆம்பு லோக்கல் ஆம்பு கிடையாது, இது லோக்கல் ஆம்பு கிடையாது. வா ஸ்டேஷன் போலாம்.
புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. காந்தி சிலையிலிருந்து துவங்கி போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. மாணவர்களை தொடர்ந்து புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகள் இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று 2வது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அழைத்ததன் அடிப்படையில் ஊழியர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் சட்டசபையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி ஊழியர்களிடம் உறுதியளித்தனர். ஆனால் முதலமைச்சரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்தனர். இந்நிலையில் இன்று 3வது நாளாக ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அடுத்த கட்டமாக போராட்ட வடிவை மாற்றும் வகையில் முற்றுகை அல்லது வீதியில் இறங்கி போராடுவது என ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர். புதுச்சேரியில் மேன்துறையின் அலட்சியத்தால் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் நஷ்டஈடு வழங்க உத்தரவிட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாததால் தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்ற அமீனா வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2013ஆம் ஆண்டு திருக்கனூர் அடுத்த கோணிச்சமட்டு பகுதியைச் சேர்ந்த ராமலிங்க மகன் மணிகண்டன் திருக்கனூரில் உள்ள பாரதிதாசன் அரசினர் ஆரம்ப பள்ளியில் படித்து வந்தார். பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்த மணிகண்டன் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வேலையோரம் சென்ற அவர் மின்சாரம் தாக்கி பலியானார். விசாரணையில் அப்பகுதியில் சட்டவிரோதமாக கொக்கி போட்டு மின்சார இணைப்பினை எடுத்து வீடு கட்டும் பணியில் தனிநபர் ஒருவர் ஈடுபட்டிருந்தார். அந்த மின்சார வயர் வேலையின் மீது பட்டதால் மணிகண்டனை மின்சாரம் தாக்கியது தெரியவந்தது. மின்துறையின் அஜாக்கிரதையால் தான் விபத்து நடந்ததாக கூறி சிறுவனின் பெற்றோர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இவ்வழக்கில் மின்துறை பாதிக்கப்பட்ட மணிகண்டனின் குடும்பத்துக்கு ரூபாய் 9 லட்சத்தை நஷ்டஈடாக வழங்க கடந்த 2017ஆம் ஆண்டு புதுச்சேரி 2வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அதில் புதுச்சேரி நீதிமன்றம் விதித்த உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் 2025ஆம் ஆண்டு உறுதி செய்தது. மேலும் இதுவரை ஏற்பட்டுள்ள காலதாமதம் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து ரூபாய் 20 லட்சம் வழங்க உத்தரவிட்டது. இதற்கிடையே நீதிமன்றம் உத்தரவிட்டும் நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்காததால் தலைமை செயலகத்தின் பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் வழக்கறிஞர் பாலாஜி நீதிமன்ற அமீனா ஆம்பி மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் துணையுடன் தலைமை செயலகத்துக்கு ஜப்தி நடவடிக்கைக்கு வந்தனர். அவர்களிடம் மேன்துறை அதிகாரிகள் சட்டத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நஷ்டஈடு வழங்க காலக்கெடு கேட்டனர். நஷ்டஈடு வழங்கும் வரை கார் மற்றும் கணினி உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்து எடுத்து செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதால் தலைமை செயலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலச்சங்க தலைவர் கோ அற்புதராஜ் அவர்களது 70வது பிறந்த நாளை முன்னிட்டு சங்க தலைவர் அற்புதராஜ் அவர்களை
அவரது இல்லத்தில் சங்க தலைவர் அற்புதராஜ் மற்றும் அவரது மனைவி மரிய தெரசா இவர்களுடன் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் வெங்கடேசன் அவர்களும் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எஸ்.கே. குமார், வார்டு உறுப்பினர் மாலத்தை மற்றும் கணேசன் இவர்களுடன் ஸ்ரீராம் நகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க நண்பர்கள் மற்றும் ஸ்ரீராம் நகர மக்கள் இவர்கள் அனைவரும் சங்க தலைவர் அவரது இல்லத்திற்கு சென்று சங்க தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. வந்திருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அற்புதராஜ் அவர்கள் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தலைமையேற்று நடத்தும் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கத்திற்கு அவர் ஞாபகார்த்தமாக 32 இன்ச் 80 சென்டிமீட்டர் LED கலர் தொலைக்காட்சி பெட்டியை சங்கத்திற்கு இலவசமாக வழங்கியுள்ளார். மேலும் அவர் மதிய வேளையில் மட்டன் பிரியாணியை ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு 50 நபருக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சங்க தலைவர் அவர்களை கௌரவித்தார்கள். இனிதே இவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை எல்லா சங்க நிர்வாகிகள் ராஜு, பொன் செந்தில் குமரன், பால்வண்ணன், திவ்யா, பலராமன், ராமலிங்கம், ஜெயக்குமார், மேகநாதன், சந்திரன், ரீரோ, தேவநாதன், இளஞ்சொழியன், ஆனந்த் தேவராஜலு, இருதயராஜ், கோபி, மகளிர் அணியினர், சத்யபாமா, தமிழ்ச்செல்வி, சுகந்தி மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள், சங்க ஆலோசகர்கள், சங்க கௌரவ தலைவர்கள் மற்றும் சங்க சட்ட ஆலோசகர்கள் ஆகியோர் இணைந்து இவரது நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்துள்ளார்கள். சங்கத்திற்கு சங்க தலைவர் என்கிற முறையில் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு வீடியோ எடுக்கிறப்பா வீடியோ. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம். நமக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பல பேரோட கனவா இருக்கு. பாண்டிச்சேரிக்கு பக்கத்திலேயே மனை இருக்கணும், சுத்தி குடியிருப்புகள் இருக்கணும், அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்கணும், முக்கியமா விலையும் கம்மியா இருக்கணும். இப்படி ஒரு மன கிடைக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க? கவலை விடுங்க, இதோ உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறது கைராசி நிறுவனம் எஸ்.கே. குரூப்ஸின் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் ராயல் சிட்டி. தமிழக அரசின் DTCP மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள், உடனே வீடு கட்டி குடியேற ஏற்ற மனை பிரிவு, உடனடி கிரயம் செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் பட்டா முற்றிலும் இலவசம். மனை பிரிவிலேயே அலுவலகம் அமைந்துள்ளது. இன்றைய சிறிய முதலீடு நாளைய உங்கள் தலைமுறையின் பாதுகாப்பு. எஸ்.கே. குரூப்ஸின் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் ராயல் சிட்டி. முன்பதிவிற்கு 8838959106. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 332.